தபால் உத்தியோகத்தர் பணி நீக்கம். தற்காலிகமாக கடமையாற்றிய கடித விநியோக உத்தியோகத்தரின் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 148 உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் உரிமைகளுக்கு வழங்கப்படாத சம்பவம் தொடர்பில் தபால் திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதன்போது புத்தள பகுதியில் உள்ள வர்த்தக நிலையத்தில் குறித்த வாக்காளர் அட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்தார். இதன்படி தற்காலிகமாக கடமையாற்றிய குறித்த கடித விநியோக உத்தியோகத்தரின் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். புதிய வகை கொரோனா தொற்று XEC எனப்படும் புதிய கொரோனா வைரஸ் ஐரோப்பா முழுவதும் வேகமாக பரவி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது கொரோனா நோயின் மாறுபாடு எனவும் விரைவில் பரவக்கூடியது என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். புதிய திரிவு முதலில் ஜெர்மனியில் ஜூன் மாதம் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் இங்கிலாந்து, அமெரிக்கா, டென்மார்க் மற்றும் பல நாடுகளுக்கு பரவியது. இதுவரை போலந்து, நோர்வே, லக்சம்பர்க், உக்ரைன், போர்த்துகல், சீனா உள்ளிட்ட 27 நாடுகளைச் சேர்ந்த 500 மாதிரிகளில் இதே புதிய ரகம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி இந்த கொரோனா XEC ஆனது ஒமிக்ரான் மாறுபாட்டின் மற்றொரு துணையை உருவாக்குகிறது என தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் யாழில் சேவையை ஆரம்பித்த நெடுந்தாரகை பயணிகள் படகு. நெடுந்தாரகை பயணிகள் படகு சுமார் ஒரு வருடத்தின் பின்னர் தனது சேவையை ஆரம்பித்துள்ளது. படகில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தப் பணிகளை தொடர்ந்து வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்லின்ஸால் வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் நெடுந்தாரகை பயணிகள் படகு உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. நெடுந்தீவு இறங்குதுறைக்கு சென்ற ஆளுநர் நெடுந்தாரகை பயணிகள் படகை பார்வையிட்டார். இதுவரை காலமும் மாகாண சபையின் பொறுப்பில் காணப்பட்ட இந்த படகானது 52 மில்லியன் ரூபாய் செலவில் திருத்தப்பட்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் பிரபல கோட்டல்களில் குவிந்துள்ள வேட்பாளர்கள் மற்றும் அமைச்சர்கள். ஜனாதிபதி தேர்தலில் அதிக வாக்குகளை பெறும் வேட்பாளர் 53 லட்சம் வாக்குகளையும், இரண்டாவது இடத்தை பெறும் வேட்பாளர் 45 லட்சம் வாக்குகளையும் பெறுவார் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இதன்படி இவ்வருடம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் 4 பிரதான வேட்பாளர்கள் 50% பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அது மிகவும் கடினமான நிலையை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தேர்தல் முடிவில் இவற்றுக்கு தடை. வாக்கு எண்ணிக்கை இடம்பெற்று முடிவுகள் வெளியாகும் போது பின்பற்ற வேண்டிய தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரத்நாயக்க மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டார். ரத்னாவிக்க தெரிவித்ததாவது, வாக்குப்பதிவுக்கு பிறகு மற்றும் வாக்கு எண்ணிக்கையின் போது எக்காரணம் கொண்டும் வீடுகளை விட்டும் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு அருகில் அல்லது வீதிகளில் இருக்க வேண்டாம் என கருதுகிறோம். வாக்கு எண்ணிக்கையின் போது மக்கள் தொலைக்காட்சி அல்லது பெரிய திரையை பயன்படுத்தி வீதிகளில் ஒன்று கூடி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பது, முடிவுகள் ஒளிபரப்பப்படும் போது குழுவாக திரண்டு பட்டாசுகளை வெடித்தல், வீதிகளில் வினோதமாக இருத்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கு சட்டத்தால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய கூட்டங்கள் அனைத்தும் சட்டவிரோதமானது. பாதுகாப்பு பிரிவினர் அவர்களை கலைக்கலாம் அல்லது அவர்களுடன் தொடர்புடையவர்களை கைது செய்யலாம் என தெரிவித்துள்ளார். மற்றொரு பாடசாலையிலும் கசிந்துள்ள புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள். மொனராக்களை நிகரவட்டிய பிரதான பாடசாலை ஒன்றின் ஆசிரியர் ஒருவர் இந்த வருட புலமைப்பரிசில் பரீட்சையின் சில கேள்விகளை பரீட்சைக்கு 2 நாட்களுக்கு முன்னர் தனது பயிற்சி வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கும் பாடசாலையின் பிள்ளையின் குழுவிற்கும் வழங்கியுள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். தமது பிள்ளைகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக தெரிவித்து பெற்றோர்கள் குழு ஒன்று நேற்று பாடசாலைக்கு முன்பாக கல்வி அதிகாரிகளிடம் கையொப்பமிட்டு கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளது. புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான வினாத்தாள்களை முந்தின இரவும் அன்றும் காலையும் தனது பயிற்சி வகுப்பிற்கு செல்லும் மாணவர்களுக்கும் அந்த பாடசாலையை சேர்ந்த சில மாணவர்களுக்கும் வழங்கியதன் காரணமாக ஏனைய பிள்ளைகளுக்கு பெரும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். பாடசாலைக்கு முன்பாக பெற்றோர்கள் பலர் கையொப்பமிட்ட கடிதம் நிகரவட்டிய வலயக்கல்வி பணிப்பாளர், பாடசாலை அதிபர், நிகரவட்டிய பிரதேசத்திற்கு பொறுப்பான காவல்துறை அத்தியகஸ்டர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் பெற்றோர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இணைந்து விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. விசேட கண்காணிப்பு குழுவை பணியில் ஈடுபடுத்திய மனித உரிமை ஆணைக்குழு.
இலங்கையின் 9வது ஜனாதிபதி தேர்தல் நாளை சனிக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் முறைப்பாடுகள் இடம்பெறுவதை தடுக்கும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் நிறுவப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் விசேட கண்காணிப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அது மாத்திரமின்றி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டதன் பின்னர் உள்நாட்டு மற்றும் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் கடந்த ஒரு மாத காலமாக தேர்தல் வன்முறைகள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் வலுவான கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் தேர்தல் தினமான நாளையும் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும். நாளை மறுதினமும் தமது குழுவினரை விசேட மனித உரிமைகள் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தி இருப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நாளில் 45 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தேர்தல் தொடர்பாக இதுவரை 45 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார். நேற்றைய தினம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே இவ்வாறு தெரிவித்தார். மேலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள் அனைத்தும் வன் செயல்கள் அல்லது வன்முறைகளற்ற சட்டமீறல்களாகவே காணப்படுகிறது. தேர்தல் குறித்தான முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்கு தொலைபேசி இலக்கங்கள் எம்மால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே 0766535805 071999 6002 02122122 என்ற தொலைபேசி இலக்கங்கள் முறைப்பாடுகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் 0718789516 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாகவும் முறைப்பாடுகளை வழங்க முடியும் என மேலும் குறிப்பிட்டார்.